வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, காலப்பகை தசாவில் ஊனம் ஏன் ஏற்பட்டது? அதாவது ஒரு உதாரண ஜாதகத்தோட காலப்பகை திசை நடக்கும்போது இவருக்கு ஊனம் ஏற்பட்டது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது உண்மையான ஜாதகம். இந்த இந்த ஜாதகர் வந்து இந்த யூடியூப் மூலிமா பழக்கமாகி எனக்கு அவரும் ஒரு ஜோதிடர் தான். இவர் வந்து சேலமில் வந்து பிறந்திருக்காரு. சேலமில் ஜோதிடராக இருக்கார். இவருடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கொடுக்குறேன். இது வந்து உண்மையான ஜாதகம். அவருடைய ஜாதகத்தை வந்து நீங்கள் உதாரணத்துக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி ஐயா வந்து அனுமதி கொடுத்ததுனால அவருடைய ஜாதகத்தை வந்து உதாரணத்துக்காக இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன். இது உண்மையா பொய்யா நான் சொல்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா இந்த ஐயாவுடைய ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் கேளுங்க, நான் கொடுக்குறேன். ஐயாட்டியே நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கணும்னு பார்க்கலாம். அவரும் ஒரு ஜோதிடர் தான். இப்போ காலப்பகை திசாவில் ஊனம் ஏன் ஏற்பட்டது? எப்போனாலும் வந்து பாதிப்பு வரலாம். ஏன் காலப்பகை திசையில் வந்து அந்த பாதிப்பு வந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐயா பிறந்தது வந்து 7 நவம்பர் 1979 5:59 PM ஈவினிங்கில் வந்து பிறந்திருக்காரு. சேலம் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. ஐயாவுக்கு வந்து செவ்வாய் திசை வந்து 1 வருடம் 10 மாதங்கள் வரைக்கும் செவ்வாய் திசை இருப்பு இருக்குது. ஐயாவுக்கு வந்து 8 மாதத்தில் வந்து கால் வந்து ஊனமாயிடுச்சு. அதாவது வந்து இடுப்புக்கு கீழே வந்து கால் வந்து செயலிழந்து போச்சு, ஒர்க் ஆகலை. அது ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்து மூலிமா ஆய்வு பண்ண போகிறோம். நான் காலப்பகை திசைன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். அதில் எந்த திசை எந்த புத்தி வரும்போது காலப்பகையாக இருக்குது, எப்போ பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். இப்போ இவருக்கு எந்த திசையில் வந்து இந்த ஊனம் ஏற்பட்டது, பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னா இடுப்புக்கு கீழே வந்து ஐயாவுக்கு வந்து இயங்காது உறுப்புகள். அது ஏன் ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் திசை சுக்கிர புத்தியில் தான் அந்த பாதிப்பு வந்தது அப்படின்னு ஐயா சொல்கிறாரு. இப்போ நீங்கள் கேட்கலாம், செவ்வாய் திசை சனி புத்தியில் தானே பாதிப்பு வரணும், செவ்வாய் திசை சுக்கிர புத்தியில் எப்படி பாதிப்பு வருது, இது எப்படி நீ வந்து காலப்பகை திசைன்னு சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதனால தான் எல்லா ஜோதிடர்களும் வந்து நட்சத்திரம் இல்லாமல் நீங்கள் தசா புத்தி பார்க்குறீங்க, அதுதான் நான் தவறுன்னு சொல்கிறேன். இப்போ செவ்வாய் நின்ற நட்சத்திரம் எந்த நட்சத்திரம்? மக நட்சத்திரம் 1ஆம் பாதம், அது கேது. அடுத்து சுக்கிரன் என்ற நட்சத்திரம் எந்த நட்சத்திரம்? அனுச நட்சத்திரம், அது சனியினுடைய நட்சத்திரம். அப்போ இது செவ்வாய் திசை சுக்கிர புத்தின்னு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. இது நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா கேது திசை சனி புத்தின்னு நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது ஒரு கிரகம் வந்து நட்சத்திரத்தை பொறுத்து தான் இயங்குது, நட்சத்திரம் சொல்கிறத கிரகம் எடுத்து செய்யுது, அவ்வளோதான். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அப்போ செவ்வாய் நின்ற நட்சத்திரம் கேது நட்சத்திரம், சுக்கிரன் என்ற நட்சத்திரம் சனி நட்சத்திரம். அப்போ இது கேது திசை சனி புத்தியாக இது மாறிடுச்சு, இப்படி தான் வந்து அது வேலை செஞ்சுருக்கு. அப்போ கேது திசை சனி புத்தியில் தான் இவருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ செவ்வாய் திசையும் சுக்கிர புத்தியும் வேலை செய்யாதா அப்படின்னா இதனுடைய வேலை வந்து அதிகமாக செய்யும், செவ்வாய் திசை சுக்கிர புத்தியினுடைய வேலை வந்து கம்மியாக செய்யும். அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கிரகம் அப்படிங்கிறது வேலைக்காரன், நட்சத்திரங்கிறது கம்பெனி ஓனரு. அப்போ கம்பெனி ஓனருக்கு தான் பவர் ஜாஸ்தி, வேலைக்காரனுக்கு பவர் கம்மி. அப்போ வேலைக்காரனுடைய செயல்பாடும் அங்கே நடக்கும். செவ்வாய் திசை சுக்கிர புத்தியும் அங்கே வேலை செய்யும். அதிகமாக வேலை செய்கிறது பார்த்திங்கன்னா கேது திசை சனி புத்தி தான் அதிகமாக வேலை செய்யும். அப்போ கேது திசை சனி புத்தின்னு தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர செவ்வாய் திசை சுக்கிர புத்தின்னு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதோ அந்த நட்சத்திரம் தான் அந்த கிரகத்தை இயக்குங்கிறதுனால கேது திசை சனி புத்தியில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கணும். இது எல்லா இதுலேயுமே நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். ஒரு கிரகம் வந்து இந்த கிரகத்தை வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது, இந்த கிரகம் நின்ற நட்சத்திரத்தை தான் நீங்கள் எடுக்கணும். பார்வை எடுக்கணுமா, இந்த கிரகம் நின்ற நட்சத்திரத்தை வச்சு தான் பார்வை பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு கேது சதய நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா ராகுவாக மாறிடுச்சு. அப்போ ராகுனுடைய பார்வை வந்து 3, 7, 11 வந்து இது மாறிடும், பார்க்கும். அதே மாதிரி செவ்வாய் வந்து கேதுவாக மாறிடும், குரு வந்து கேதுவாக மாறிடும். எல்லா கிரகமும் அது நின்ற நட்சத்திரமாக மாறிடும். அதை பேஸ் பண்ணி பார்வைகள் பார்க்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. டைரெக்டாக கிரகம் வந்து தனித்து செயல்பட முடியாது. இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, குரு பார்த்துருச்சுன்றாங்க, சூரியன் பார்த்துருச்சு, சனி பார்த்துருச்சுன்றாங்க. அந்த சனியே வந்து சூரியன் கண்ட்ரோலில் தானே இருக்குது. அப்போ அது சூரியனாக மாறிடுச்சு அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். அந்த சூரியன் சொல்லக்கூடிய வேலையை சனி எடுத்து செய்யும், அவ்வளோதானே தவிர இது தனித்து செயல்பட முடியாது. இப்போ ஒரு உதாரணம் பார்ப்போம். நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க. கம்பெனி முதலாளி நட்சத்திரம்னு எடுத்துக்கலாம், வேலைக்காரன் வந்து கிரகம்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கம்பெனிக்கு போகிறீங்கன்னா அந்த கம்பெனி என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குது, என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதுதான் நீங்கள் செய்ய முடியுமே தவிர உங்கள் இஷ்டத்துக்கு அங்கே போயிட்டு உங்கள் வேலைகளை வந்து நீங்கள் பார்க்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நட்சத்திரம் பார்க்காம நீங்கள் பலன் சொல்கிறது வந்து 100% தவறு வருதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இது ஏற்றுக்க தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்து. இது என்னுடைய ஆய்வு தான், இதை நீ ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறது, யாரோ சொல்லப்பட்டதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, புக்ஸில் எழுதப்பட்டதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம். ஆனால் என்னுடைய புரிதல் வந்து இப்படி தான் நான் எடுத்துக்கிடுவேன். அதனால் வந்து இது கரெக்டாக வராதவங்க வந்து இதை பார்க்காதீங்கன்ற நான்.
நீங்கள் வந்து கிரகத்தையே நீங்கள் வந்து பலன் பாருங்கள். ஆனால் நான் வந்து நட்சத்திரத்தை வச்சு தான் பலன் பார்க்குறேன். அப்போ கேது திசை சனி புத்தி அப்படின்னு எடுத்துக்கும்போது அது காலப்பகை திசை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதில் எப்படி இவருக்கு பாதிப்பு வந்தது அப்படின்னா, செவ்வாய் ராகு சேர்ந்தாலே அவருக்கு வந்து சர்ஜரி நடக்குங்கிறத கன்ஃபார்மாக நீங்கள் சொல்லலாம். எந்த இடத்துலனாலும் செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னா அதை வந்து சர்ஜரி அவங்க உடம்புல சர்ஜரி நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல முடியும். அது தசாபுத்தி வரும்போதும் நடக்கலாம். சில டைமில் கோச்சார் ரீதியாகவும் அந்த சர்ஜரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவருக்கு செவ்வாய் திசை நடக்கிறதுனால செவ்வாய் லக்னத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் உரியவர். அவர் வந்து மக நட்சத்திரத்தில் இருக்கார், ராகுவோடு சேர்ந்துருக்கார். அப்போ செவ்வாய் ராகு சேர்க்கை வந்து சர்ஜரி பண்ண வச்சுருக்குது. அது சர்ஜரி பண்ணும்போது எப்பயுமே ராகுவுக்கு நெருங்கிய ஒரு கிரகம் இருக்குது. ராகு வந்து ரிவர்ஸில் போகும். அதாவது செவ்வாய் வந்து கீழே வரும், ராகு வந்து மேலே போகும். அப்போ அது செயற்கையாக நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ ராகுவும் குருவும் ஒரே டிகிரியில் இருக்குது. அதனால் வந்து உயிர் பொழைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, செவ்வாய் ராகுங்கிறது சர்ஜரி நடக்குது. ஆனால் சர்ஜரியில் வந்து இறந்துருவாங்கன்னு டாக்டர் சொல்கிறாரு. அந்த கண்டத்துலேருந்து அவர் தப்பிப்பாரா இல்லையா அப்படிங்கிறது இதோட குரு தொடர்பு கொண்டால் தப்பிப்பார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா குரு பார்வை பார்த்தா சரியாயிரும் அப்படின்ட்டு. குரு சேர்ந்தாலும் சரியாகும். ராகுவும் குருவும் ஒரே டிகிரியில் இருக்கிறதுனால அந்த குரு தொடர்பு வந்து அங்கே சரி பண்ணும். இதே இது வந்து இப்போ செவ்வாய் ராகு சேர்க்கை வந்து வேறு நட்சத்திரத்தில் இருக்குது. செவ்வாய் ராகு வந்து உதாரணத்துக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் இதே மாதிரி தான் செயல்படும். குருவோடு சேர்றதுனால அது பாதிப்பை கொடுக்காது. குரு கிரகத்தோடு சேர்ந்தாலும் அந்த பாதிப்புலேருந்து மீண்டு வரலாம். குரு நட்சத்திரத்தில் செவ்வாய் ராகு இருந்தாலும் இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவாங்கன்னு சொல்லலாம். அப்போ உயிர் பழச்சிட்டாரு. ஆனால் அவருக்கு இடுப்புக்கு கீழே வந்து எந்த ஒரு செயல்பாடுமே இல்லை. அப்போ இந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது, செவ்வாய் கேது நட்சத்திரத்தில் இருக்குது, சுக்கிரன் வந்து சனி நட்சத்திரத்தில் இருக்குது. இப்போ கேதுவும் சனியும் வந்து 6ல் இருக்குது. கேதுவுக்கு சனி 6ல் இருக்குது, சனிக்கு கேது வந்து 6ஆம் இடத்துல இருக்குது. அப்போ 6ஆம் இடங்கிறது இடுப்பு பகுதி, 6ஆம் இடங்கிறது ஹாஸ்பிட்டலு. அப்போ 6ஆக இருக்கிறதுனால வந்து அங்கே சர்ஜரி நடந்திருக்குது. அதில் வந்து உயிர் பழச்சிக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இடுப்புக்கு கீழே வந்து உடம்புல வந்து ஊனம் ஏற்பட்டிருக்கு. இது எப்படி ஏற்பட்டதுங்கிறத ஐயா வந்து இந்த காலப்பகை திசை நான் வீடியோ பார்த்துட்டு என்னுடைய இதை வந்து உதாரணத்துக்கு போடுங்கன்னு சொல்லி ஐயா கொடுத்த உதாரண ஜாதகம் தான் இது. அவருடைய உண்மையான ஜாதகம். இது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐயாவுடைய ஃபோன் நம்பரை வந்து நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க கேட்டு ஐயாட்ட வந்து நீங்கள் அந்த என்ன சொல்கிறது ஃபீட்பேக் வந்து கேட்டுக்கலாம். நீங்கள் இது உண்மை, எதுவுமே பொய் கிடையாது. நட்சத்திரத்தை பார்க்காம நீங்கள் வந்து பலன் சொல்ல முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. எல்லாத்துக்குமே நட்சத்திரம் தேவைப்படும், நட்சத்திரம் வேணும் கண்டிப்பாக. ஏன்னா அது ஓனர் சொல்கிறது தான் அந்த வேலைக்காரரை எடுத்து செய்ய முடியும். வேலைக்காரனுக்காக தனி அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்போ பார்வையும் நட்சத்திரத்தை வச்சு நீங்கள் பார்க்கலாம். சேர்க்கையும் ஒரே நட்சத்திரத்தில் 2 கிரகங்கள் இருந்தால் தான் செயற்கையாக எடுத்துக்கணும். இப்போ சிலர்லாம் பார்த்திங்கன்னா செயற்கை எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டத்தில் 2 கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த 2 கிரகமும் ஒரே நட்சத்திரத்தில் இருந்தால் மட்டும்தான் அது செயற்கையாக எடுத்துக்கணும். இப்போ ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் இருக்குது, இன்னொரு கிரகம் வேற ஒரு நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா பக்கத்து கம்பெனியில் இந்த ஆள் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறான், அந்த ஆள் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறான். ஆனால் 2 பேர் சேரலை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ குரு வந்து பூரம் 4ல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். குரு வந்து பூரம் 4ல் இருக்குது. இந்த சனி வந்து உத்திரம் 1ல் இருக்குது. அப்போ 3 டிகிரிக்குள்ளே தான் அது எல்லாமே சேர்ந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குரு வந்து 27 டிகிரியில் இருக்குது, சனி வந்து 30 டிகிரியில் இருக்குது. அப்போ அதுக்கு இடைவேளை பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 டிகிரிக்குள்ளே தான் இருக்குது. இதை செயற்கையாக எடுத்துக்கலாமான்னா எடுத்துக்கக்கூடாது என்னுடைய ஆய்வுப்படி. குரு வந்து சுக்கிரன் நட்சத்திரத்தில் இருக்குது, சனி வந்து சூரியன் நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ ரெண்டுமே வேறு வேறு நட்சத்திரங்கிறதுனால இதை செயற்கையாக எடுத்து பலன் சொல்லக்கூடாது. அதாவது என்னுடைய ஆய்வில் கண்டுபிடிச்சது. இது வந்து மூல நூல்களில் கிடையாது. என்னுடைய ஆய்வில் வந்து தனித்தனி நட்சத்திரத்தில் இருக்கிறத செயற்கையாக எடுத்துக்கிறது இல்லை. ஒரே நட்சத்திரத்தில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செயற்கையாக வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். அப்போ ஊனம் ஏன் ஏற்பட்டது, உயிர் ஏன் பிரியலை, எதனால் தப்பிச்சார், இந்த சம்பவம் ஏன் நடந்தது அப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்கேன். உங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி பாருங்கள். இந்த காலப்பகை திசையும் வேலை செய்யுது, அந்த டைமில் தான் பாதிப்பு வருதுங்கிறத மறந்துடக்கூடாது. அது நட்சத்திர ரீதியாகவும் அது வேலை செய்யுங்கிறதுக்கு இது ஒரு உதாரண ஜாதகம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.